Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி ஈஸியாக ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு காரப்பொரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை செஞ்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயில் பொரி வறுக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கூடவே ஒரு 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். இது தோலோடு தட்டி வச்சுருக்கேங்க. தோலோடவே ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடுறத விட தட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தட்டி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷம் போல் பாதி குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை பருப்பு, உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கால் இது குக் ஆனதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையிலும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்து வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே கருவேப்பிலை, உங்கள்கிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு வரமிளகாய் தூள் வேணும்னா கூட நீங்கள் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 4 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம ஊரில் பொரி அப்படின்னு சொன்னால் நார்மலாகவே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே எப்படி இருக்கும்னா சால்ட்டட் அன்சால்ட்டட்னு இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது அன்சால்ட்டட் பொரி. ஸோ அதுக்கேற்றாப்புல சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பொரியை பொறுத்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான காரப்பொரி ரெடி ஆயாச்சு.